Example 1.19 show that அப்படின்னு சொல்லி ஒரு 3x3 matrix கொடுத்திருக்காங்க is non-singular and reduce it to the identity matrix by elementary row transformations. ஓகேவா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். எப்படி ஒரு பேசிக் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா இது என்ன செய்யணும்? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க? நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துடலாம், ஏன்னு கொடுத்துடலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 1 4 2 0 -1 5 2 1. ஓகேவா? நான் சிங்குலர்னு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோவை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 3. அப்ப அந்த காலமும் ரோவும் போயிடும், மீதி இருக்கிற சின்ன மைனர். ஓகேவா? 1 into 0 0 minus 2 into -1 -2, ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +2. செகண்ட் நம்பருக்கு எப்பவுமே நம்ம என்ன போடுவோம்? மைனஸ் தான் போடுவோம். ஸோ -1 into இந்த காலம் இந்த ரோ போயிடும், மீதி பாருங்க 2 into 1 2 minus 5 into -1 -5, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +5. கடைசி நம்பர் +4 into இந்த காலம் இந்த ரோ போயிடும், மீதி இருக்கிற குட்டி மைனர். ஸோ 2 2s are 4 minus 5 into 0 0. ஓகேவா? இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. 3 into 2 minus 1 into 7 plus 4 into 4, which is equal to 6 minus 7 plus 16. அப்ப என்ன ஆகும்? 15 கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா? 15ங்கும் போது என்னது? இது நான் ஜீரோ நம்பர், அதனால மேட்ரிக்ஸ் A is நான் சிங்குலர். அதாவது ஜீரோ இல்லாம எந்த நம்பர் ஏதாவது வருது இல்லையா, அது மாதிரி வந்துருச்சுனாலே அது என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க யூசிங் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். 3 1 4 2 0 -1 5 2 1. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த டயகனல் ஃபுல்லா 1 ஆக்க போறோம். ஓகேவா? மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னது? 0வா ஆக்க போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே நம்ம 1ஆ வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏற்கனவே பாருங்க, இங்க செகண்ட் எலிமெண்ட் 1ஆ இருக்கு. இத 3ஆல டிவைட் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஜஸ்ட் ஒரு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவா மாத்திட்டு செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவா மாத்திட்டோம்னா என்ன ஆயிடும்? இந்த நடு எலிமெண்ட் வந்து இந்த டயகனல்ல உள்ள எலிமெண்ட் வந்து 1ங்கிறது இந்த மாதிரி ஸ்வாப்பிங் மூலமா ஒரு ஈஸியா கிடைச்சிருது. அதுக்கப்புறம் என்னது? இது அந்த பக்கம் மாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம்? 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? R1ஐயும் R2ஐயும் இடத்த மாத்தி எழுத போறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஓகேவா? அப்ப 2 0 -1 செகண்ட் ரோ தூக்கி ஃபர்ஸ்ட் ரோல எழுதியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ரோ தூக்கி என்ன செய்ய போறோம்? செகண்ட் ரோல எழுத போறோம். தேர்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அது அப்படியே இருக்க போகுது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரோவை 1 ஆக்கணும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை 1/2 அதாவது 2ஆல டிவைட் பண்ண போறோம். 2ஆல டிவைட் பண்ணி எழுதிட்டோம்னா என்ன ஆயிடும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 கிடைச்சிரும். இது 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 2 கேன்சல் ஆகி 1 கிடைச்சிரும். 0வை 2ஆல டிவைட் பண்ணாலும் 0 தான். இந்த -1 2ஆல டிவைட் பண்ணும்போது -1/2 கிடைக்கும். ஓகேவா? மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். 5 2 1. ஓகேவா? இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்ய போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆயிடுச்சு. அதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 0 ஆக்கிக்கணும். ஓகேவா? ஒரே நேரத்திலேயே நம்ம செஞ்சுக்க முடியும். இப்போ R2 என்ன செஞ்சுக்கலாம்? 3 டைம்ஸ் R1ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி R3ங்கிற ரோ வந்து 5 டைம்ஸ் R1ஆல மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிடும்? ஃபர்ஸ்ட் இந்த 2 எலிமெண்ட்ஸ் வந்து 0 ஆகிடும். அது ரெண்டுத்தையுமே என்ன செய்யலாம்? ஒரே ஸ்டெப்லயே நம்ம அந்த ப்ராசஸ் செஞ்சிடலாம். ஓகேவா? R2 என்ன செய்ய போறோம்? R2 minus 3 times R1. அது மாதிரி R3 என்ன செய்ய போறோம்? R3 minus 5 times R1. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ரோவா அப்படியே எழுதிக்கங்க, -1/2. செகண்ட் ரோவுக்கு என்ன செய்ய போறோம்? R2 minus அப்படிங்கும்போது R2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. மைனஸ் என்ன செய்ய போறீங்க? 3 times R1. அதனால என்ன செய்யணும்? -3ஆல இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ -3 into 1 -3, 0 into any number 0, -3 into -1/2ங்கும் போது என்ன ஆயிட போகுது? +3/2 ஆயிடும். ஓகே தானே? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துக்கணும். ஓகேவா? 8 + 3 ஆயிடும்.
11/2. ஓகேவா? இப்ப இது என்னது? நம்ம R2க்கு கண்டுபிடிச்ச புது டிரான்ஸ்ஃபார்ம்டு வேல்யூ. ஓகே, 0, 1, 11/2 எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்தது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? R3 மைனஸ் 5R1. அப்ப R3 அப்படியே எடுத்து எழுதிங்க. மைனஸ் அது சேர்ப்போம் 5 டைம்ஸ் R1. இந்த ரோ 1 இருக்கு இல்லையா, அதை -5 மல்டிப்ளை பண்ணணும் ஒரு நம்பரையும். So -5 into 1 -5, 0 into any number 0, -5 into -1/2 போது +5/2 ஆயிடும். ஓகேவா? இதை இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்க. 5, 5, 0, இந்த இடத்துல 2 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 7/2 கிடைக்கும். ஓகேவா? இதை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்ய போறோம்? தேர்ட் ரோல எழுத போறோம். 0, 2, 7/2 எழுத போறோம். ஓகேவா? இப்ப என்ன செய்யலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்னு பாருங்க. இந்த நம்பர் 0 ஆக்கணும். இப்ப டயகனல் பார்த்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலத்துல இந்த ரெண்டு நம்பர் 0 ஆக்கியாச்சு இல்லையா? அப்புறம் இந்த செகண்ட் காலத்தை பார்க்கும்போது மேல உள்ளது 0வா இருக்கு, கீழே உள்ளது நம்பர்ஸ் என்னது 0வா இல்லாம வேற ஒரு நம்பரா இருக்கு. அப்ப என்ன செய்ய போறோம்? அதை நம்ம 0 ஆக்கணும். எதோட சேர்த்தா நம்ம 0 ஆக்கலாம்? எந்த ரோவோட அதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ரோவோட ஆப்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோவோட ஆப்ரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இங்க ஏற்கனவே ஒரு 1 இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது இதை ஆட் பண்ணும் போதோ சப்ராக்ட் பண்ணும் போதோ என்ன ஆயிடும்? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0ல இருந்து வேற ஏதாவது நம்பரா மாறிடும். அதனால நம்ம என்ன செய்யறோம்? ரோ 2வையும் ரோ 3ஐயும் ஆப்ரேட் பண்றோம். என்ன செய்யலாம்? R3 implies R3 minus 2 times R2. ஓகேவா? டூ இருக்கா? அப்ப -2ஆல இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 2 - 2 0 ரெண்டுத்தையும் பண்ணும்போது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ரோல ஒரு சேஞ்சஸ்மே இல்ல, அதை அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோல என்ன செய்ய போறோம்? அதையும் அப்படியே எழுதிக்க போறோம். தேர்ட் ரோ மட்டும்தான் என்ன செய்ய போறோம்? நம்ம சேஞ்சஸ் கொடுக்க போறோம். R3 -2 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் R3 எழுதிங்க. -2 டைம்ஸ் R2 போது இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 2 into 0 0, 1 into 2 2, 11/2 into 2 என்ன வரும்? இது அடிபட்டு போய் 11 மட்டும் வரும். ஓகேவா? இப்ப இதை என்ன செஞ்சுக்கலாம்? மைனஸ் டைம்ஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மைனஸாலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப இது 0, இதுவும் 0. அப்ப -11 plus 7/2 போது LCM எடுங்க. -22 plus 7/2 கிடைக்கும், which is equal to -15/2. -15/2. இப்ப இதுதான் நம்மளோட புது R3. இதை கொண்டு போய் என்ன செய்ய போறோம்? இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். 0 0 -15/2. ஓகேவா? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்ப இந்த டயகனல் இந்த ரெண்டாவது எலிமெண்ட் 1 ஆயிடுச்சு. இப்ப இந்த மூணாவது எலிமெண்ட் என்ன செய்யணும்? நம்ம 1ஆ மாத்தணும். அது ஈஸி. என்ன செய்யலாம்? ஜஸ்ட் இதனோட ரெசிப்ரோக்கலால இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆயிடும்? இது 1 ஆயிடும். ஓகேவா? அப்ப ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம்? R3 implies R3 into அதனோட ரெசிப்ரோக்கல் என்னது? 2/15 -2/15. அப்பதானே மைனஸ் இன்டு மைனஸ் பண்ணும்போது தானே அது பிளஸ் ஆகும். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி எழுதிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கங்க. செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கங்க. தேர்ட் ரோல மட்டும் என்ன ஆயிடும்? இந்த -2/15 மல்டிப்ளை பண்ணும்போது இது 1 ஆயிடும். 0 0 1 ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டயகனல் ஃபுல்லா 1 ஆக்கியாச்சு. கீழே உள்ள ட்ரையாங்கிள் ரோல் ட்ரையாங்கிள் 0 ஆயிடுச்சு. இப்ப இங்கேயும் 0 ஆயிடுச்சு. இந்த மீதி ரெண்டு எலிமெண்ட்டையும் என்ன செய்யணும்? நம்ம 0 ஆக்கணும் இல்லையா? அது 0 ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம்? அட் டயத்துல ஒரே நேரத்துல என்ன செய்யலாம்? ரெண்டு ரோக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்? இதை 0வா மாத்திடலாம். ஓகேவா? இப்ப இந்த ரோவை எதோட ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசி ரோவோட ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா கடைசி ரோல கடைசி எலிமெண்ட் மட்டும் தானே 1 இருக்கு. அதனால ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம்? இந்த நம்பருக்கு இதே நம்பரோட மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா இந்த செகண்ட் எலிமெண்ட் இந்த இடத்துல 0 ஆயிடும். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல வந்து இங்க 1 இருக்கா, இங்க 0 இருக்கு. அதனால டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணாலும் இந்த எலிமெண்ட் இது பாதிக்க போறது கிடையாது. இது அப்படியே 1ஆவே தான் இருக்க போகுது. அதனால இதை 1/2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? இது ரெண்டும் 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஓகேவா? R2 ஃபர்ஸ்ட் ரோல மாத்த போறோம் இல்லையா? R1 implies R1 plus 1/2 times of R3. அதே நேரத்திலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? R2லயும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துக்கலாம். R2 implies R2 minus 11/2 times of R3. ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரோல என்ன சேஞ்சஸ் கொடுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ரோ மைனஸ் பிளஸ் 1/2 times of R3. 1 plus 1/2 into 0ங்கிறது 1. அடுத்தது 0ன்னு இருக்கு, இங்கேயும் 0ன்னு இருக்கு. அதனால அதுலயும் எதுவும் மாற்றம் இல்ல, 0 தான் இருக்க போகுது.
அடுத்தது என்ன செய்ய போறோம், மைனஸ் 1/2 பிளஸ் 1/2 டைம்ஸ் ஆஃப் 1ங்கும் போது என்னது, ரெண்டும் கேன்சல் ஆகி 0ன்னு ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க R2ல என்ன செய்ய போறோம், R2 மைனஸ் 11/2 டைம்ஸ் ஆஃப் R3. அப்ப இது ரெண்டுத்தையும் எடுத்துக்க போறோம். ஓகேவா? 0 மைனஸ் 11/2 இன்டு 0 எகைன் 0 தான் கிடைக்க போகுது. ஓகே, அடுத்தது பாருங்க 1 மைனஸ் 11/2 இன்டு 0 1 தான் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த 1 மட்டும் தான், இந்த 0வோட என்ன பண்ணாலும் அதே 0 தான் இருக்க போகுது. அதனால என்ன செய்யணும், இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 1 அப்படியே தான் வரப்போகுது. அடுத்தது பாருங்க 11/2ன்னு இருக்கா, இங்க இப்ப என்ன செய்ய போறோம், 11/2 மைனஸ் 11/2 இன்டு R3. அதாவது 11/2 மைனஸ் 11/2 இன்டு R3 ஓட வேல்யூ 1. அப்ப இது ரெண்டுமே ஒரே வேல்யூ வித் டிஃபரன்ஸ் சைன். அப்ப கேன்சல் ஆகி 0ன்னு ஆயிடும். லாஸ்ட் ரோவை அது அப்படியே எழுதிக்க வேண்டியதான், ஒரு மாற்றமே கிடையாது. ஓகேவா? ஃபைனலா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்ப ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு. ரெடியூஸ் இட் டு த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஓகே.